பித்ருக்கள் வழிபாடு செய்வது எப்படி? அமாவாசை அன்று பித்ருக்கள் வழிபாட்டின் போது வீட்டில் முன்னே இறந்தவர்களின் படத்திற்கு துளசி மாலையோ துளசி இலையோ சமர்ப்பிக்க வேண்டும். இது மகாவிஷ்ணுவை மகிழ்விக்கும். இதனால் பித்ருக்களை விஷ்ணுவின் ஆசீர்வாதம் கிடைக்கும். அவர்கள் மகிழ்ச்சியில் தமது சந்ததியினரை வாழ்த்துவார்கள். அதன் மூலம் நமது துயரம் நீங்கி வாழ்வில் சுபிட்சம் ஏற்படும். அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருகிறது. அதாவது ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்கிறது. இந்த நாளில் பித்ருக்களுக்கு பசியும் தாகமும் அதிகமாக ஏற்படும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அமாவாசையில் பித்ருக்கள் வழிபடுவது செய்வது அவர்களுக்கு உணவளிப்பது போன்றவையாகும். நம்முடன் வாழ்ந்த நம் இன்பம் துன்பங்களில் பங்கு கொண்ட இறந்து போன முன்னோர்கள் நாம் நினைப்பது மிகவும் முக்கியம். நாம் அவர்களுக்கு செய்யும் வழிபாடும் தர்ப்பணமும் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து அவர்கள் நம்முடைய முன்னேற்றத்துக்கு பெரிதும் உதவுவார்கள்.